தன்னோட தொண்டனுக்காக கண்ணீர் சிந்தனான் தெரியுமா? அவன்தான் உண்மையான தலைவன். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் நான் விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன், விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மனசுல பட்டதை பேசுறோம். நேற்று கூட மகாபலிபுரத்துக்கு விஜய் அவர்கள் வர வச்சது தப்பு, அதை உடைச்சி விஜய் அவர்கள் போயிருக்கணும் அப்படின்னு நானும் பேசியிருக்கேன். எனக்கும் கூட நேற்று வரை அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனா மனுஷன் இவர்களை பார்த்து அவர்களோட கட்டி அணைச்சு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் விடாம வேற அரசியலே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்துல இருந்திருக்காரு. அப்படின்னா அந்த வைராகியத்துக்கு பின்னாடி தன்னால் ஏதோ ஒரு ரூபத்துல தன்னை பார்க்க ஒரு 41 உயிர்கள் பறி போயிடுச்சே, அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விரக்தியோட உச்சத்துல விஜய் அவர்கள் இருந்தார் அப்படிங்கறதுதான் நம்மளால உணர்ந்து